நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மூத்த குடிமக்களுக்கு மாதம் ரூபாய் 3000 என்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வயதான காலத்தில் பாதுகாப்பு சூழலை வழங்குவதற்கான சிறப்பு மிக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60 வயதை எட்டிய பிறகு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிலையான ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. தகுதி பெற விவசாயிகள் தங்கள் வேலை ஆண்டுகளில் ஓய்வூதிய நிதிக்கு மாதாந்திர பங்களிப்பை வழங்குகிறார்கள். அதற்கு இணையான மத்திய அரசின் பங்களிப்புகளும் உள்ளன. வயதான காலத்தில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு சூழலை வழங்குவதற்கான இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் ஓய்வூதிய நிதிக்கு மாதாந்திர சந்தா செலுத்துவதன் மூலமாக பதிவு செய்யலாம். 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட விவசாயிகள் 60 வயது வரை மாதத்திற்கு 55 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை பங்களிப்பு செய்ய வேண்டும். 60 வயதை எட்டியதும் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவார்கள். ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஓய்வூதிய நிதியை நிர்வகிக்கிறது. மேலும் பயனாளிகள் பதிவு பொது சேவை மையங்கள் மற்றும் மாநில அரசுகள் மூலம் எளிதாக்கப்படுகிறது. 2 ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை கொண்ட மற்றும் 2019 ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி மாநில யூனியன் பிரதேச நிலப்பதிவுகளில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான திட்டம். இந்த திட்டம் தொடங்கி 5 வருடங்கள் ஆகுது. இதில் 18 இருந்து 40 வயதுக்குட்பட்ட விவசாயிகள் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவங்கள்னு சொல்றாங்க. ஸோ இந்த தகுதியுள்ள விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 55 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் மாதம் செலுத்திக்கிட்டே வரணும். அவங்க 60 வயசு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை கொண்ட மற்றும் 2019 ஆகஸ்ட் 1 நிலவரப்படி மாநில யூனியன் பிரதேச நிலப்பதிவுகளில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு தகுதியுள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநில யூனியன் பிரதேச நிலப்பதிவு அலுவலகங்களை அணுகலாம்.